புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். இந்த அருமையான நேரத்தில் உம்மை வணங்குகின்றோம். எங்கள் உள்ளங்களை உமது அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி கூறுகின்றோம். உமது பிரசன்னத்தால் எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை மீட்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் உலகத்தையும் ஆசீர்வதித்ததற்காகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து குடும்பங்களில் சமாதானத்தை கொடுத்ததற்காக எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது கருணையினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது அன்பில் வளரவும் உமது சித்தத்திற்கேற்ப வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நன்றி உணர்வோடு போற்றி புகழ்வோம். திருப்பாடல் 30. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன். என்னை நீர் குணப்படுத்தினீர்.
ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன். ஆனால் ஆண்டவரே, உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிலைநிற்கச் செய்தீர். உன் முகத்தை மறைத்து கொண்டீர். நான் நிலை கலங்கி போனேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என் தலைவரிடம் எனக்கு இரங்குமாறு வேண்டினேன். நான் சாவதால், படுகுலுக்கி போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியால் உம்மை புகழ முடியுமா? உமது வாக்கு பெறலாமையை அறிவிக்க இயலுமா? ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாய் இராது. என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். நற்கருணை நாதரே, எங்கள் இயேசுவே, ஒரு தாய் தேற்றுவது போல் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றாட வாழ்வில் தேற்றுகின்றீர். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் நாங்கள் துவண்டு போகின்ற பொழுது நீர் ஒரு தாயாக, தந்தையாக எங்களை தேற்றுகின்றீர். இதோ இந்த பாடல் வழியாக நாங்கள் உண்மையாகவே நீர் எங்களுடைய தாய் என்பதை உணர்ந்து கூப்பிடுகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி அருள்வீராக. மார்போடு அணைக்கின்றவரே, இதோ எங்களை உம்முடைய மார்போடு அணைத்தருளும். எங்கள் வாழ்வில் நாங்கள் அன்பு செய்யாமல், அன்பு செய்யப்படாமலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய மார்பிலை சாகின்ற பொழுது அதன் வழியாக உமது அன்பை பெறுகின்றோம் என்பதை உணரச் செய்தருளும். அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய மார்பில் ஒருவர் சாய்கின்ற பொழுது பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய தகுதியை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய மன கவலைகளை போக்கியருளும். குடும்பத்திலே வருகின்ற கவலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருகின்ற கவலைகள் அனைத்தையும் தீர்த்து எங்களை என்றும் ஒரு தாய் போல காத்தருள்வீராக. தேற்றுவது போல்
நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, தடம் மாறி வழி மாறி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செல்கின்ற பொழுது கரம் பிடித்து எங்களை நடத்தியருள்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீரே ஒரு வழிகாட்டியாக இருப்பீராக. ஒரு சிறு குழந்தைக்கு எப்படி ஒரு தாயோ தந்தையோ தாங்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்களை கரங்களை பிடித்து பயணிப்பார்களோ, அதே போல ஆண்டவராகிய நீர் எங்கள் கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தவரே, என் பாவங்களை எல்லாம் சுமந்தவரே, நாங்கள் எத்தனையோ முறை எங்களுடைய பாவங்களால் மீண்டும் மீண்டுமாக உமக்கு சுமையை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நீரோ எங்கள் ஒவ்வொருவரை மீது கொண்டுள்ள அன்பினால் மீண்டும் மீண்டுமாக எங்களுக்காக பாடுபட்டு மரிக்கின்றீரே. இவ்வளவு அளவு கடந்த அன்பு உம்மிடமிருந்து எப்படி எங்களுக்கு வருகின்றது? இயேசுவே, உம்மை பார்க்கின்ற பொழுது, உம்முடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது, நாங்கள் அனைவரும் எங்களுடைய பாவங்களினால்தான் நீர் இவ்வளவு துன்பம் படுகின்றீர் என்பதை உணர்ந்து எங்களுடைய பாவத்தை குறைத்துக் கொள்ள வழிகாட்டியருளும். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இயேசுவே, நாங்கள் எவ்வளவுதான் உம்மை விட்டு விலகி சென்றாலும் நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றீர். நீர் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகின்றீர். எப்படி பிள்ளை ஒரு தாய் தந்தையை மறந்தாலும் ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளையை மறப்பதில்லை என்பதற்கு உமது அன்பே சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் என்றுமே கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம் பாதையில் நடக்கவும், உம்மை விட்டு ஒரு நாளும் விலகிடாமல் இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இன்று அசையலா குகைகள் பெயரலா உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலா. எந்த நிலை நான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ? சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ? அன்னை
துயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா